அற்புதக் கவிஞர் நாகூர் சலீம். 6000 பாடல்கள் எழுதிய சீராயிரச் சிறப்புடைய அற்புதக் கவிஞர் நாகூர் சலீமின் 89வது பிறந்த நாள் 21/2/2024. கவிஞர் நாகூர் சலீம் ஷரீப் பேக் கதீஜா நாச்சியார் தம்பதிகளின் மகனாக 21/2/1936 நாகூரில் பிறந்தார். இவரின் சகோதர சகோதரிகள் இலக்கியம் மற்றும் பல துறைகளில் பரிணமித்து பளிச்சிட்டவர்கள். இவர் 15 வயதிலேயே பாடல் எழுதினார். இவர் இயற்றிய இசைப்பாடல்கள் காதில் விழுந்த காணம் என்ற தலைப்பில் நூல் வடிவம் பெற்றது. இந்த நூலில் உள்ள பாடல்களை படித்து பரவசமுற்ற கலைஞர் கருணாநிதி இவரின் பாடல்களை பலாச்சுளை பாடல் என்றார். ஈ.வி.கே. சம்பத்தும் கவிஞர் கண்ணதாசனும் திமுக விட்டு சென்ற பொழுது பலத்த கடா மார்பில் பாய்ந்ததடா என்ற பாடலை எழுதினார். இந்த பாடலை இசைமுரசு E.M. ஹனீஃபா பாடினார். இவர் எழுதிய 6000 பாடல்களை 150க்கும் மேற்பட்ட இசைவாணர்கள் பாடியுள்ளனர். இவர் பாட்டு எழுதி கொடுப்பதோடு வாழாவிருக்காது பாடகர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொடுப்பார். தமிழ் ஆர்வலர்களை தொடர்ந்து படிக்க தூண்டுவார். எழுத்தாற்றல் உடையவர்களை தொடர்ந்து வற்புறுத்தி எழுத உற்சாகம் ஊட்டுவார். அவ்வாறே கவிஞர் நாகூர் சலீம் அவர்களின் ஊக்கத்தால் ஆக்கம் பெற்றவன் நான். முற்பகல் செய்யின் என்னும் முதுமொழியை தீமையை சுட்டவே பயன்படுத்துவார். இந்த நன்மொழி நன்மையையும் நவிழ்கிறது. கவிஞர் நாகூர் சலீம் வாசகர்களை, எழுத்தாளர்களை, இசைவாணர்களை, இளம் கவிஞர்களை இடையறாது ஊக்கப்படுத்தியதின் விளைவே அவரின் நாகூர் சலீமின் மகன் அப்துல் பாரி அருமையாய் பாடல்கள் எழுதுகிறார். இளங்கவிஞர் பாரியின் பாடல்களை இசைவாணர்கள் மேடைகளில் பாடி புகழ் பெறுகிறார்கள். மெட்டொன்று போட்டால் மினுக்காமல் கொடுக்காமல் சட்டென்று பாட்டெழுதும் சலீம் தாடி வளர்க்காத தாகூர் என்று நயம்பட பாராட்டுகிறார் கவிஞர் மேத்தா. மல்லிகை பூமணத்தை சல்லடை தமிழிலிட்டு சலீம் தருவாரே பாட்டு என்று பாராட்டுகிறார் பச்சை ரோஜா மாத இதழ் ஆசிரியர் தத்துவ கவிஞர் பதருத்தீன். தமிழக அரசு 2000 ஆண்டில் இவருக்கு கலைமாமணி விருது வழங்கியது. இவர் இறக்கும் வரை பாப்பாவூர் தர்கா ஆஸ்தான கவிஞராக இருந்தார். 1/6/2013 நாகூரில் இறந்தார். ஆவி பிரிந்தாலும் மேவும் இவரின் பாடல்கள் மேதினியில் இவரின் புகழை ஒலித்துக் கொண்டிருக்கும்.